குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நான் இன்னும் சமூக வலைதளங்களில் கட்சியோ அறுவாளுடன் வைத்து சட்டவிரோதமான செயல்களை நான் செய்ய மாட்டேன். நான் செய்தால் காவல்துறை எடுக்க கட்டுப்படுகிறேன். நான் தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் அருகே உள்ள அம்பலச்சேரியை சேர்ந்தவர் 34 வயதான ராமசுப்பிரமணியன். அதிமுக பிரமுகரான இவர் தனது வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் நண்பர்களுடன் கையில் வீச்சரிவாளுடன் நடனமாடும் வீடியோவை பதிவிட்டிருந்தார். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பரவிய இந்த வீடியோ போலீஸ் கவனத்திற்கு சென்றது. இதையடுத்து சாத்தான்குளம் டிஎஸ்பி ஆவுடையப்பன், நாசரேத் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வனசுந்தர் தலைமையில் போலீசார் இந்த வீச்சரிவாள் வீடியோ குறித்து விசாரணை நடத்தினர். அதில் நாசரேத் அம்பாள் நகரை சேர்ந்த 28 வயதான தளவாய் பாண்டியன் என்பவர் கடந்த 1ஆம் தேதி தனது மகனுக்கு 1வது ஆண்டு பிறந்தநாள் விழாவை கொண்டாடியுள்ளார். அப்போது அந்த நிகழ்விற்கு வந்த அவரது நண்பர்கள் குவாட்டரும் கோழி பிரியாணியும் சாப்பிட்டுவிட்டு குத்தாட்டம் போட்டுள்ளனர். அந்த நேரத்தில் தலைக்கேறிய போதையில் இருந்த இளைஞர்கள் கையில் வீச்சரிவாளுடன் சினிமா பாடலுக்கு நடனமாடி ரீல்ஸ் வீடியோ எடுத்துள்ளனர். பின்னர் அந்த வீடியோவை தான் ராமசுப்பிரமணியம் தனது பெயரில் உள்ள இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளார் என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து இச்சம்பவத்தில் தொடர்புடைய 10 பேர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ராமசுப்பிரமணியம், அவரது நண்பர்களான நாசரேத் பகுதியை சேர்ந்த 24 வயதான தங்கதுரை, சடையன் கிணறு பகுதியை சேர்ந்த 19 வயதான இசக்கிமுத்து, அம்பலச்சேரியை சேர்ந்த 24 வயது மாணிக்கராஜா, மீனாட்சி சுந்தரம், தளவாய் பாண்டியன் ஆகிய 6 பேரை கைது செய்தனர். பின்னர் அவர்கள் அனைவரையும் சாத்தான்குளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இச்சம்பவத்தில் தொடர்புடைய தலைமறைவான மேலும் 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, தூத்துக்குடியில் அரங்கேறிய மற்றொரு சம்பவம் போலீசாரையே வெளவெளக்க வைத்துள்ளது. கோவில்பட்டி அருகே மூப்பன்பட்டி கிராமத்தை சேர்ந்த 17 வயது சிறுவன் கொலை வழக்கில் ஒன்றில் கைதாகி நெல்லை கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு ஆதரவாக அதே பகுதியை சேர்ந்த முகில்ராஜ் என்ற இளைஞர் இன்ஸ்டாகிராமில் சில வீடியோக்களை பதிவிட்டுள்ளார். அந்த வீடியோவில், என் தம்பிய குண்டா சட்டத்துல போட ஏற்பாடு பண்ணிருக்கியாமே, 1 வருஷம் இல்ல, 1 நாள் இல்ல, 1 நிமிஷம் அவனை உள்ள வச்சு பாரு, 234 தொகுதியிலையும் எந்த தொகுதிக்கு போனாலும் வந்து வெட்டுவேன் என சினிமா படத்தின் வசனத்தை பேசி இன்ஸ்டாகிராமில் போலீசுக்கு சவால் விடுத்துள்ளார். இது போலீஸ் கவனத்திற்கு சென்றதை தொடர்ந்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் தலைமையிலான போலீசார் மிரட்டல் வீடியோ வெளியிட்ட முகில்ராஜை ரயில்வே பாலம் அருகே வைத்து கைது செய்தனர். இவர் மீது கொலை முயற்சி என 8 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. போலீசாரின் சிறப்பு கவனிப்புக்கு பின்னர் கெத்து காட்டி வீடியோ வெளியிட்ட முகில்ராஜின் மன்னிப்பு கேட்ட வீடியோவும் வெளியானது. இளைஞர்களின் இது போன்ற சம்பவங்கள் உப்பு நகரத்தை உலுக்குகிறது. என் பேர் முகில்ராஜ், கோயில்பட்டி மூக்குப்பட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். நான் என் இன்ஸ்டாகிராம் ஐடி பேர் வந்து SSS முகில். யாரும் இன்னும் என் ஃபோட்டோ வைத்து ரீல்ஸோ கத்தி அறுவோட நேரம் போடாதீங்க. அந்த ஐடி SSS ஃபுல்லாக முகில் பிரதர்ஸ் நேரம் வைக்காதீங்க. அது போக SSS குமார் பிரதர்ஸ் நேரம் வைக்காதீங்க. வைத்தினா காவல்துறை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறை எடுக்கும் முடிவு நான் கட்டுப்படுகிறேன். நான் இன்னும் சமூக வலைதளங்களில் கட்சியோ அறுவாளுடன் வைத்து சட்டவிரோதமான செயல்களை நான் செய்ய மாட்டேன். நான் செய்தால் காவல்துறை எடுக்க கட்டுப்படுகிறேன். நான் திருந்திருக்க ஆசைப்படுகிறேன். நீங்களும் என் ஃபோட்டோ வைத்து யாரும் போடாதீங்க. உங்கள் ஃபோட்டோ வைத்து நானும் போட மாட்டேன். அதேமாரி இந்த SSS குமார் பிரதர்ஸ், SSS ஃபுல்லாக முகில் பிரதர்ஸ் வந்து வெளியேறீங்க. நீங்கள் அது இல்லாட்டி காவல்துறை கண்ணாணிச்சிக்கிட்டு இருக்காங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.